வணக்கம். நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தொலைக்காட்சியை இங்கே பார்த்தீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சென்னையில் தமிழக வெற்றி கட்சி தலைவர் அவங்க முன்னிலையில் ஒரு ஒரு போராட்டம், அதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித்குமார் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மறக்கிற ஒரு பேர் கிடையாது. ஏன்னா அதில் நடந்த விஷயங்கள் அப்படி. நிக்கிதா அப்படின்னு சொல்லப்படுறவங்க பொய்யான கேஸை போட்டு இன்றைக்கி நண்பர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லப்படுற நபர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஏன்னா நீதிமன்றம் சட்டம்னு எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. பொய்யா கேஸு கொடுக்குறவங்களுக்கு நீதி கொடுக்குறவங்க தான் அப்படி தான் இருக்குதா தெரில. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் ஒரு கூட்டம், அதாவது ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு நீதி வேண்டி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. மக்கள் அதிகமான சப்போர்ட் கொடுக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சமகாலத்தில் இன்றைக்கி சரியான தலைவர்கள் இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி விஜய் அதை பூர்த்தி செய்யும்போது கண்டிப்பாக 2026 ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி சோஷியல் மீடியா தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு அவ்வளோ மைனஸ் பாயிண்ட் வருது. என்னென்னா, அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க போராட்டம் நடத்தி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக குப்பையாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தேவது. இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பனையூரில் உள்ள அந்த ஆஃபீஸ்க்கு பில்லு, அதாவது ஃபைன் அடிக்க போகிறாங்க அப்படி ஒரு விஷயம் சரிங்களா. இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போடுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜனநாயகர், அது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜனநாயக படநாயகன் நடத்திய அரசியல் கண்டன பொதுக்கூட்டத்தில் ஜனநாயகன் நான் எங்கள் உயிர் மூச்சு என்று கூறிவிட்டு கூட்டம் முடிந்ததும் பொது சொத்துக்களை அவர்களிடம் கட்சியினர்கள் ஜனநாயகத்தை நடத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இது மட்டும் இல்லை, அதை வீடியோவும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா, அதாவது ஃபைன் போட்டு பணியிற்கு பில்லு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சில பேர் போடுறாங்க. இதெல்லாம் யாருன்னு தெரில, சரிங்களா, எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது மட்டும் இல்லை, சில பேர் உங்களுக்கு மைனஸாகவும் பேசுகிறாங்க, சில பேர் ப்ளஸ்ஸாகவும் பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு தெரில. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம நிறைய பேர் சேர்க்க முடியும். சரிங்களா, பாய்.